ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு 2 சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சம் அடி பிடிச்சிருன்றனால நான் தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காண்டி. சேர்த்துக்கிட்டு இதுவும் மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ முட்டை ஆட் பண்ண போகிறோம். நான் 3 முட்டை ஆட் பண்ணுறேன். உடச்சி ஊற்றிட்டு இப்போ அந்த மஞ்சக்கருவை மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். மஞ்சக்கரு ஏன்னா மஞ்சக்கரும் அப்படியே கொஞ்சம் திக்காயிரும். அதை மட்டும் லைட்டாக நான் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மேலே லைட்டாக சால்ட்டு போட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக அடியில் வெந்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்கினோன்னா நம்ம சப்பாத்தி அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அது காட்டியிருக்கோம் வீடியோவில். அந்த கட் பண்ண கத்திரிக்கோல் வச்சு தான் கத்தி வச்சோம். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக நீங்கள் சப்பாத்தி போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். இல்லை சப்போஸ் உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்துருச்சு, எக்ஸ்ட்ரா மீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அன்றைக்கி நைட்டு நான் சப்பாத்தி சுட்டேன். அது மீந்துருச்சானாலும் மார்னிங்கே செஞ்சுட்டேன். லைட்டாக நம்ம தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவுலேயும் உப்பு போட்டு தான் மாவு பிசைஞ்சிருப்போம். அதனால் இதில் கொஞ்சமாகவே நம்ம அந்த இதுக்கு மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கினா போதும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக அது மேலே கூட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் சப்போஸ் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். இப்போ கொத்து சப்பாத்தி நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.